2025ஆம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த கடப்பிதழ்கள் பட்டியலில் உலகளவில் மலேசியா 37வது இடத்தை பிடித்துள்ளது. 102 புள்ளிகளுடன் ஜப்பானுடன் மலேசியா அவ்விடத்தை பகிர்ந்து கொண்டது. அதே சமயம் ஆசிய அளவில் சிங்கப்பூர், ஐக்கிய அரபு சிற்றரசு ஆகியவற்றுக்கு அடுத்து மலேசியா 3ஆம் இடத்தை பெறுகிறது. சிங்கப்பூருக்கு 26வது இடமும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு 10வது இடமும் கிடைத்துள்ளன. குடிநுழைவு மற்றும் வரி விதிப்பு ஆலோசக நிறுவனமான நோமாட் கேபிட்டாலிஸ் இந்த கடப்பிதழ் குறியீட்டு பட்டியலை வெளியிட்டுள்ளது. விசா மற்றும் பயண வசதிகள், வரி கொள்கை, உலகளாய கண்ணோட்டம், இரட்டை குடியுரிமை பெறும் வசதி, தனிப்பட்ட சுதந்திரம் ஆகிய 5 அம்சங்கள் அடிப்படையில் கடப்பிதழ்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அவ்வகையில் 109 புள்ளிகளுடன் முதலிடம் அயர்லாந்து நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. அப்பட்டியலில் அயர்லாந்து தனியாக முதலிடத்தை பிடிப்பது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன் 2020இல் லக்சம்பர்க் மற்றும் ஸ்வீடன் நாடுகளுடன் அது முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருந்தது. சுவிட்சர்லாந்தும் கிரீஸும் இம்முறை 2ஆம் இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. இந்தியா ஓரிடம் சரிந்து 148வது இடத்தை பிடித்துள்ளது. இவ்வேளையில் மோசமான அல்லது பலவீனமான கடப்பிதழ்களை கொண்ட நாடுகளில் ஆப்கானிஸ்தான் முன்னணி வகிக்கின்றன. அதனுடன் ஏபன், ஈரான், பாகிஸ்தான் உள்ளிட்டவை கடைசி 5 இடங்களை வகிக்கின்றன.